தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற பகுதி என்னென்னா, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை படிக்கலாம். இன்றைக்கி நம்ம படித்த வேத வசனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16லேருந்து 26 வரைக்கும் நம்ம படித்தோம். இந்த வசனத்தில் நான் என்ன பேச போகிறேன்றத நீங்கள் யாருன்னா யோசிச்சிங்களா? உங்களுக்கு எதனா புரியுதா இதில் சொன்னதில்? 26வது வசனம் உண்மையாக தான் சொல்ல போகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலேயே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நான் நினச்சே பார்க்கல. இன்னைக்கு அப்பா சொன்ன தீர்க்க தரிசனம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நினைக்கிறது, அதாவது தேவன் நினைத்தது தான் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் முட்டி மோதி செய்ய போகிறது நடக்க போகிறது இல்லை. நான் அப்பவே யோசித்தேன், நான் இன்னைக்கு பேச போகிறது நானாக இருந்தேன்னா எனக்கு வெளிப்படுத்தணும், தேவன் எனக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் படிச்சுட்டு வந்த வசனத்துக்கும் அப்பா சொன்னதுக்கும் கரெக்டாக இருந்தது எனக்கு. ஹல்லேலூயா. அப்போது தேவன் நம்ம மத்தியில் அசைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பையன். அவருக்கு என்னென்னா, ஏதாவது கஷ்டம், ஏதாவது எல்லா கஷ்டத்தையும் அவர் என்ன பண்ணுவார், மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சும்மா வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன பண்ணுறாராம், அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு, அப்பா நம்ம எல்லாம் தேவனை நல்லா தான் பார்க்குறோம், தேவன்கிட்ட நல்லா தான் விசுவாசமாக இருக்கிறோம், தேவன் ஆலயத்துக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் போகிறோம், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, நமக்கு ஏன் இந்த துன்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு கதை சொல்கிறார். என்னன்னா, ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தார். அவர் ரொம்ப பணக்காரர். அவர் தான் தான் எல்லாமே, நான் தான் எல்லாம், என்ன நான் நினச்சதுனா எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் இருந்தார். அவரை ஒரு சாமியார் பார்க்க வந்தார். பார்த்து, நீ உனக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்று நீ ஏழைங்களுக்கு கொடு, அப்போ தான் நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம். இவர் தான் பணக்காராச்சே, நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அப்படியே விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவங்க பணக்கார செல்வந்தர்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வீட்டை கொள்ளடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அவர்கிட்ட இருக்க எல்லா பொருள் பொண்ணு என்னென்ன வச்சுருந்தாரோ எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து திரும்ப ஒரு சாமியார் வரார். அவர் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேனா இல்லையா, நீ என்ன பண்ணு, உனக்கு உள்ளதை எல்லாத்தையும் விற்று தரித்திரக்கு கொடு, எல்லாருக்கும் நீ கொடுத்தனா நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னா இல்லையா அப்படின்னாரு. அவர் அதுக்கப்புறம் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சாமியார் நீ வாழ்வதற்கு தேவையானதை, அவர் வாழ்வதற்கு தேவையான ஏதோ ஒன்று கொஞ்சம் கொடுத்து நீ இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தேவன் உங்களை அழிக்கிறதுக்காக அல்ல, தேவன் அந்த சோதனை கொடுக்குறாருன்னா அந்த சோதனை நீங்கள் ஜெயம் பெறணும். ஹல்லேலூயா. தேவன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோதனையாக எடுத்துக்கக்கூடாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட்டு மாதிரி முயற்சி பண்ணி அதை பாஸ் பண்ணி வெளியில் வந்துடணும். திரும்ப அதே இடத்துல இருந்துட்டு நான் நினச்சேன்னா எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸ் ஸ்கூலில் ஃபீஸ் காட்டணும். ஹல்லேலூயா. ஸ்கூலில் ஃபீஸ் காட்டணும். இப்போ உங்களால் நினச்சா முடியுமா, இதை நான் கட்டிடுவேன், என்னால் நான் என் கை பலத்தில் கட்டிடுவேன் அப்படின்னு முடியுமா? உங்களால் முடியாது இல்லையா? அப்போது மனுஷரால் கூடாத காரியம் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற காரியம் நடைபெறாது, தேவன் நினைத்தது தான் நடக்கும். நீங்கள் எதெல்லாம் நான் செஞ்சிருவேன், நான் இதெல்லாம் பண்ணிடுவேன், நான் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற காரியம்லாம் தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களால் முடியாத காரியம்லாம் அவர் என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறாரு. நம்ம வேதத்தில் ஆதாரமாக ஒரு வசனத்தை பார்க்கலாம். இதில் நம்ம சோதனை வருது இல்லையா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. நீங்கள் சோதனையை சகிச்சிங்கன்னா பாக்கியவானா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு வர சோதனையில் நீங்கள் சகிச்சிருந்தீங்கன்னா பாக்கியவான். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு சோதனை வருது, உங்களுக்கு பிரச்சனை வருது, அதுலேயே என்ன பண்ணலாம், நீங்கள் போட்டு ஐயோ நான் அப்படியே கீழே போயிடுறேன்,
எனக்கு சோதனை வருது, நான் ஆலயத்துக்கு போனால் பிரச்சனை வருது, ஆலயத்துக்கு போனால் நான் ஜெபம் பண்ணால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகாமல் நீங்கள் அந்த ஜெபத்தில் நீங்கள் அந்த பிரச்சனையை வச்சு வச்சு ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஆகும்னா எல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, மோசே வந்து ஜனங்களை வழி நடத்திட்டு போகிறாரு. அப்போ என்ன ஆகுது, பின்னால் வந்து 430 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பின்னால் பார்வோன் துரத்திட்டு வர்றாரு, முன்னால் செங்கடல். இதை தாண்டி நம்ம போயிட முடியுமா? பின்னால் போனால் வெட்டிடுவாங்க, முன்னால் போனால் தண்ணியில் முடுக்கி செத்துருவோம். அங்கே நம்ம பிழைக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது அந்த இடத்துலையே தேவன் என்ன பண்ணார், நம்மளை வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் மனுஷனால் முடியாத காரியம் தேவனாலே எல்லாம் கூடும். நம்ம இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். பன்னிரெண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். இங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்னன்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2வது வசனத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. அல்லேலூயா. அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு நீங்க போயிட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. இதுல யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு வந்து 100 வயசாகுது, சாராளுக்கு 90 வயசாகுது, பிள்ளையே இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீங்களா? ஒரு தாத்தாவும் பாட்டியும் 90 வயசு 100 வயசு 90 வயசு தாத்தா பாட்டி தான் அவங்க, கரெக்டா? அவங்க வந்து பெரிய ஜாதியாக்குவேன் கடவுள் சொல்லிட்டாரு. அவங்க விசுவாசிச்சு அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. அல்லேலூயா. நீங்க யாருன்னா செய்வீங்களா இது மாதிரி? தேவன் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, நீ உங்க தாத்தா பாட்டி சொன்னான்னு வச்சுங்களேன், ஒரு 100 வயசு, பாட்டிக்கு வந்து 90 வயசு. உங்களை சொல்கிறாரு, நீ உங்கள் தேசத்தை விட்டு போ, உங்கள் தகப்பனை விட்டு போ, உங்கள் இனத்தை விட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். நீங்கள் விசுவாசிச்சு போவீங்களா? போக மாட்டீங்க. ஆனால் அப்படி தானா? போவீங்களா? ஆமேன். விசுவாசமாக சொல்கிறவங்களுக்கு கரெக்டாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னன்னா, இவர் 100 வயசு ஆகுது, அவங்களுக்கு 90 வயசு ஆகுது, அவங்க விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சு அந்த இடத்த விட்டு ஊரை விட்டு அவங்க போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அவங்களுக்கு கர்த்தர் வந்து தரிசனமாகிறார். தரிசனமாகி ஒரு உற்பத்தி காலத்தில் உனக்கு வந்து ஒரு பையன் இருப்பான், அதாவது உன் குமாரன் இருப்பான் அப்படின்னு சொன்னார். அப்போது மனுஷரால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். இப்போது அவங்க 100 வயசு 90 வயசு அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உலக ரீதியாகவும் வாய்ப்பில்லை, உடல் ரீதியாகவும் வாய்ப்பில்லை. ஆனாலும் தேவன் அவர்களை அவர் ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னா எதையும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. இதில் வசனத்தில் நீங்களே பாருங்க, 18-14 ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரால ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்துக்கு திரும்புவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தரால ஆகாத ஒரு காரியம் இருக்குதுன்னா அது இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்க, உங்களால் கூட ஒரு காரியம் ஆகாமல் போகலாம், நீங்கள் நினைக்கிற காரியம் கூட ஒரு வேளை நீங்கள் யோசிக்கிற காரியம் கூட செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் கர்த்தரால ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற யோசனைகள் எல்லாம் வீணானது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேவன் வந்து உங்களை தெரிந்து கொண்டாரு, நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டீங்க. அப்படி இருந்துட்டு தேவன் சொல்வதை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா, தேவன் சொல்வதை நீங்கள் கேட்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? நடக்காது இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விஷயத்தில்? இவர் வந்து பாருங்க, 90 வயசு பாட்டி சாராள், 100 வயசு ஆபிரகாம், அவருக்கு குழந்தை பிறக்குன்னு விசுவாசிச்சார். அல்லேலூயா. விசுவாசிச்சதுனால தான் அவருக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அவர் சொன்னதுனால தான் அவர் விசுவாசிச்சார். அல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனை கொண்டு நான் பெரிய பலத்த ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆபிரகாம் மாதிரி விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த விஷயத்துல அவர் பாருங்க, அவர் வயசுக்கும் அவருடைய ஏஜுக்கு நீங்க பாருங்க, அவருடைய நிலைமையை பாருங்க.
அந்த வயதிலையும் இயேசு அவர் விசுவாசிச்சு அவருக்கு தேவன் அவரோடு இருந்ததை அவர் காமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் உங்க கூட இருக்கிறாரா? நீங்க எதை கொண்டு சொல்றீங்க தேவன் உங்க கூட இருக்கிறாருன்னு? தேவன் இருக்கிறதுனால தான் நான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாகவே தேவன் நம்ம கூட இருக்கிறார். எனக்கு நம்ம ஆலயத்தை பெருமையாக சொல்லணும்னு இல்லை. எப்படின்னா, நீங்கள் எல்லாரும், நான் நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வரங்க பாருங்கள், ஆலயத்துக்கு நேரத்தோடு வரீங்க, தேவனுக்கு முன்கூட்டியே வரீங்க. அதாவது 9:30 மணிக்கு நமக்கு ஆராதனைனா சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, 9:30 மணிக்கு முன்னாடியே வரீங்க தேவனை ஆராதிக்கிறதுக்காக. பாடல் பாடுறீங்க, நாங்கள் சொல்கிறது கிடையாது. நாங்கள் வந்து நீங்கள் தான் வந்து பாடணும்னு யாரையும் சொல்கிறது கிடையாது. நீங்களாக வந்து பாடுறீங்க. காணிக்க பாட்டு பாடுன்னு சொல்கிறோம், நான் யாருன்னு சொல்கிறது கிடையாது. நீங்களாக வந்து பாடுறீங்க. எதனா ஒரு நாளில் வசனம் சொல்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வசனம் நீங்களே வந்து சொல்கிறீங்க, அதுவும் நாங்கள் சொல்கிறது கிடையாது. அப்போது தேவன் உங்களோடு இருப்பதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை உணர்த்துறாரு, நீ போய் பண்ணு, நீ போய் இந்த ஊழியத்தை செய், நீ போய் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதுனால தான் நீங்கள் வந்து இதை செய்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்போது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்குதோ, எதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாளில் நினச்சி வந்திருக்கலாம், நம்ம என்ன செய்ய முடியும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்குரிய கவலையை நீங்கள் நினச்சி வந்திருக்கலாம். இல்லை ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதை பற்றியோ, இல்லை காலேஜ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை பற்றியோ, இல்லை ஏதோ கடன் பிரச்சனை வச்சோ நீங்கள் வந்திருக்கலாம் ஆலயத்துக்கு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இது மனுஷரால் கூடாத காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற காரியம் மனுஷரால் கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இதில் நம்ம நினைக்கிற காரியம் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அதில் தேவன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தை வேணால் நினைங்க, ஆனால் அதில் தேவன் இருக்கணும். நீங்கள் நினைக்கிற காரியத்தில் நான் மட்டும்தான் இருப்பேன், இந்த உலகம் மட்டும்தான் இருக்கும், என் குடும்பம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காரியம் வாய்க்கவே வாய்க்காது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற காரியம், நீங்கள் செய்ய போகிற காரியம், அதில் தேவன் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பாருங்க, அவர் வந்து வயசான காலத்துலேயும் தேவன் அவருக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாருன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைக்கு 17 வயசு, ஈசாக்கு, அவரை வந்து தகன பலியாக கொடுக்க சொல்கிறாரு ஆபிரகாம் கிட்ட இயேசு சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு, உன் பிள்ளை எனக்கு தகன பலியாக கொடுத்துரு அப்படின்றாரு. நீங்களா என்ன செய்வீங்களா, நான் என் புள்ள ஒரே புள்ள தான் இருக்குது, நீ பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டீங்க, கொடுத்த ஒரு பிள்ளை என்ன பண்ணுறீங்க, திரும்ப கேட்குறீங்க, நான் எப்படி கொடுப்பேன்னு நீ சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார் பாருங்க, சொன்னதை அப்படியே செஞ்சார், பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. பிள்ளை கேட்கும் போது கூட என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார், நீ வா. ஹல்லேலூயா. அப்போது ஆபிரகாமுக்கிட்ட இருக்கிற விசுவாசம் தான் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கணும். அவர் தேவன் நமக்கு எல்லாமே செஞ்சிருவார். இது மனுஷன் நம்ம நினைக்கிற நினைவு அவர் நினைக்க மாட்டார். தேவன் நினைக்கிற நினைவுகள் வேற, மனுஷன் நினைக்கிற நினைவுகள் வேறன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற நினைவுகளை தாண்டி தேவன் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். ஆபிரகாமு கிட்ட இருந்து நீங்க விசுவாசத்தை கத்துக்குங்க. விசுவாசம் எதுக்கு உதவுதுன்னா, நீங்க செய்ய போற காரியத்தை தேவன் உங்களுக்கு நடத்துவார், தேவன் உங்களோடு நடத்துவார். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. ஆமீன். இங்கே ஒரு சம்பவத்தை பார்த்தீங்களா, இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, எகிப்தில் 430 வருஷம் வந்து அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மோசே மூலமாக தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்போது வெளியில் வரும்போது பின்னால் பார்வோனுடைய சேனை தொடர்ந்து வராங்க. முன்னால் பார்த்தீங்கன்னா செங்கடல், சிவந்த சமுத்திரம் வந்து இருக்குது. அப்போது சிவந்த சமுத்திரம் முன்னால் இருக்குது, பின்னால் வந்து பார்வோனுடைய ஆட்கள் வராங்க. இந்த நம்ம இஸ்ரவேல் மக்கள்லாம் இருக்காங்களே, ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன்னு யோசிச்சு பாருங்க, வழி அங்கேருந்து காப்பாற்றி கூட்டின்னு வர வரைக்கும் வந்துட்டாங்க கூட. ஆனால்
முன்னாடி ஒரு கடல், பின்னால் ஒரு போர் இராணுவ வீரர்கள்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, நான் எகிப்தில் இருந்தாலே எனக்கு சாவறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க, நீ இங்கே வந்து எத்தனை விட்டுட்ட. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா, சில நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஏதோ சம்திங் என்ன காரணம் வருதுன்னு தெரியாது, முன்னாடி ஒரு பிரச்சனை பின்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, நான் அப்போ இந்துவில் இருந்தப்பவே ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே நல்லா இருந்திருப்பேன். அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட இருந்தாலே என்ன பண்ணியிருப்பேன், நல்லா இருந்திருப்பேன். ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறேன், நான் கஷ்டப்படுறேன், பொட்டு வைக்கக்கூடாதுன்றாங்க, பூ வைக்கக்கூடாதுன்றாங்க, கம்பல் போடக்கூடாதுன்றாங்க, என்னென்னமோ பண்ணக்கூடாதுன்றாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன வேணா வச்சுக்கோங்க, ஆனால் தேவன் உங்ககிட்ட இருக்கணும். அல்லேலூயா. தேவன் உங்களில் வாசம் பண்ணுறாரா நீங்கள் பாருங்க. நீங்கள் இப்போ இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்திட்டு வந்தாச்சு, முன்னால் இருக்கிற செங்கடலில் வந்து கடந்து போனோம். அப்படி இல்லையா பின்னால் போயிட்டு அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாகணும். முன்னாடி போய் தண்ணியில் விழுந்து சாகணும், இல்லைன்னா பின்னால் போய் வெட்டி சாகணும். அதான் அவங்களுடைய சூழ்நிலை. அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்க. மோசேக்கு சொன்ன வார்த்தை 21வது வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அல்லேலூயா. நீட்டின போது அப்பொழுது கர்த்தர் ஆமென். இங்கே பாருங்க, நிறைய பேர் யோசனைன்னா, அது எப்படி கோல் நீட்டினா தண்ணி வந்து பிளந்து அப்படி நிற்கும். சரி, தண்ணி பிளந்து நின்றுச்சு. தண்ணி பிளந்து இருந்தால் கூட தண்ணி இருந்த இடம் வந்து என்ன இருக்கும், நம்ம சேரு மாதிரி இருக்கும், நம்ம உள்ளே போனால் விழுந்துட மாட்டோமா? நிறைய பேர் யோசிக்கிற யோசனை அதுதான். நல்லா இந்த வசனத்தை படித்து பாருங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் ஃபர்ஸ்ட். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. தண்ணி கடல் எப்படி பிரிஞ்சது அப்படின்னா, முழுதும் கீழ்காற்று அடிச்சது, அதனால தான் தண்ணி பிளந்தது. ஹல்லேலூயா. மோசே கையை நீட்டினாரு, அப்புறமா முழுதும் பலத்த காற்று அடிச்சது, அதனால தான் கடல் பிளந்தது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் படிங்க, அதை வறண்டு போக பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த கீழ்காற்று அடித்ததுனால, கடல் பிளந்ததுனால அந்த ஈரம் எல்லாம் காத்துல கரைஞ்சி போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி இருக்குதுன்னா, இதை மாதிரி தான் இருக்குது. தேவன் உங்க பிரச்சனையின் மேல காத்து அடிக்க போறாரு, அதை வறண்ட நிலமாக்க போறாரு, அந்த இடத்துல என்ன பண்ண போறாரு, உங்களை நடத்தி போக போறாரு. ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு அப்படின்னா, நீங்க முன்னாடி சமுத்திரம் இருக்குது, பின்னால பார்வோன் மாதிரி ஒரு எதிராளி இருக்கிறான், என்னை அழிச்சிருவான் நீங்க நினைக்கிற அந்த இடத்துல தேவன் என்ன பண்ண போறாருன்னா, உங்களை எது உங்களுக்கு தடையா இருக்குதோ அந்த தடையை தகர்த்து அந்த தடையின் வழியாகவே உங்களுக்கு நடத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தடையா இருக்கிற காரியம்லாம் இன்னைக்கு மாறப்போகுது. தேவன் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னு தெரியாது, அவர் என்ன செய்ய நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போறார். இந்த அடுத்த வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அல்லேலூயா. வெட்டாந்தரை எப்படி இருக்குமோ கடலை பிளந்து அந்த வழியில போனாங்களாம். அல்லேலூயா. பின்னால வந்த எதிரி என்ன தெரியுமா, அந்த எதிரி பின்னால ஃபாலோ பண்ணி வந்தவங்க கடல் முழுகி இறந்துட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கூட இப்படிதான். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு வழி திறந்து உங்களுக்கு பின்னால வர எதிரி என்ன பண்ண போறான்னா கடலை முழுகி சாக போறோம். அல்லேலூயா. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா விசுவாசமா இருக்கணும். முதல்ல ஆபிரகாம் விசுவாசமா இருந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சு, ஒரு பிள்ளையை கொடுத்தாரு, தேவன் காப்பாத்திட்டாரு. முதிர் வயதுல பிள்ளையை கொடுக்க முடியுமா? பிள்ளையை பெக்கிறதுக்கு சக்தி இருக்கா? அந்த 90 வயசுல 100 வயசுல அவங்க பிள்ளையை பெக்க முடியுமா? அந்த வயதிலும் அவருக்கு குழந்தைய கொடுத்தாரு. இங்க என்ன பண்றாரு பாருங்க, விசுவாசமா இருந்ததுனால கடலை பிளந்தாரு, கீழ்காற்றை அமைச்சாரு, கடலை பிளந்தாரு, வறண்ட நிலமா மாக்கினாரு, அதே வழியா அவங்களை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எல்லாத்துலயும் விசுவாசமா இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசமா இருந்தது போல நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்துலயும் விசுவாசமா இருக்கணும். மூடப்பட்ட பாதையில் நமக்கு என்ன பண்ணாரு, மீட்பு தந்தாரு. அடுத்தது தாவீதுடைய விசுவாசத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும்
இடையில யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. அப்போ என்னன்னா பெலிஸ்தருக்கு சார்பாக கோலியாத்தை இறக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை நிந்திக்கிறாரு. யாருன்னா இருந்தீங்கன்னா வாங்க எங்கிட்ட போர் செய்யுங்க, ஜெயிச்சுட்டு எங்கள் தேசத்தை நீங்கள் சுதந்திரிச்சுக்கங்க அப்படின்றாரு. ஆளை பார்த்தோம்னா அவர் 9 அடி உள்ள உயரமாகிற ஆள். நம்ம இப்போ நான் 6 அடி இருக்கேன், என்னை காட்டி இன்னும் 3 அடி அதிகமாக இருக்கிறாரு. இவ்வளோ ஹைட் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அவரை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்களா? இஸ்ரேல் மக்கள்லாம் 6 அடி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது ஒரு உயரமான 9 அடி ஹைட் இருக்கிற ஆளை நீங்கள் பார்த்து பயப்படுங்களா பயப்பட மாட்டீங்களா? பயப்பட தான் செய்வீங்க. அப்போது அவர் ஒரே ஆள் அவர் வராரு, ஈட்டி வேற கையில் பார்த்தா பனைமரம் மாதிரி இருக்குது. அவர் கையில் என்னன்னா ஈட்டி அவர் அந்த ஈட்டி நம்ம பிடிச்சோன்னா பனைமரம் மாதிரி இருக்கும். அவர் பிடிச்சோம்னா ஈட்டி அது பனைமரம், அதாவது ஈட்டி மாதிரி இருக்கும். அதே நம்ம பிடிச்சோம்னா பனைமரம் மாதிரி இருக்கும். அப்போது அந்த ஆளை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க இல்லையா? ஆனால் தாவீதுடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் ஆடு மேய்க்கும் போது ஒரு தடவை சிங்கம் வந்துச்சான், ஒரு தடவை கரடி வந்துச்சான், எல்லாத்தையும் பிச்சு போட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அது அவருடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால். ஹல்லேலூயா. உங்ககிட்ட யாருடைய பலம் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய பலன் உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் போயிட்டு கோலியாத்தை அடித்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. கிடையாது. நீங்களா போயிட்டு நான் இவ்வளோ பேர் கூட்டமாக இருக்கிறோம், நான் போய் அடித்து ஜெயிச்சிருவேன் நீங்கள் நினைப்பீங்க, முடியவே முடியாது. தேவன் நினச்சது தான் நடக்கும். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் இதை மாதிரி பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களை நிந்திக்கிறாரு, கடவுளை நிந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா தாவீது போயிட்டு நான் அவனை கொன்னுடுவேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ராஜா அதாவது போர் வீரருக்குரிய வஸ்திரங்கள்லாம் உடுத்துறாங்க, கத்தியெல்லாம் கொடுக்குறாங்க. அதில் அவருக்கு பழக்கம் இல்லாததுனால என்ன ஆச்சுன்னா அதை போட்டு நடக்க முடியல, அதை வச்சுட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அதாவது மேய்ப்பனுக்குரிய ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்கிறாரு, கவன்கல் எடுத்துக்கிறாரு, அப்புறம் கூழாங்கல் எடுத்துக்கிறாரு, 5 கூழாங்கல் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு தாவீது கிட்ட போகும்போது அப்போ சொல்கிற வசனம் தான் இது. தாவீது கோலியாத்துக்கிட்ட போகிறப்போ சொல்கிற வசனம் தான் இது. பெலிஸ்தன் என்ன பண்ணுறாருன்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உடுத்து வருகிறேன். ஹல்லேலூயா. நீ யாருடைய நாமத்தினால வர? நீ ஈட்டியை நம்பி வர, இன்னொன்று என்ன பண்ற, கேடகத்தை நம்பி வர, பட்டயத்தோடு வர. நான் கர்த்தரை நம்பி வர. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நீங்க சொல்லுங்க, நீ எதை கொண்டு வேணா வா, நான் என் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் விசுவாசி வரீங்களோ எல்லா மக்களும் உங்களை பார்க்கும்போது உங்க பிரச்சனை உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரும்போது அவங்களுடைய அவங்க நான் யார் தெரியுமா, என் பின்னால் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, என் அரசியல் பலம் என்ன தெரியுமா, இல்லை என்னுடைய ஜாதி பலம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்னன்னா கர்த்தருடைய பலத்தை கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சா போதும், கோலியாத்தை வீழ்த்தினது போல உங்களை அங்க சாத்தானை வீழ்த்துவார், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வீழ்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கோலியாத் என்ன ஆனார் அப்படின்னு பாருங்களேன். வசனம் 39வது வசனம் படிங்க. அதே அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் நடந்து பார்த்தான். அவன் நடக்க பழக்கம் இல்லாதனால அதை விட்டுட்டு தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலி சண்டைக்கு போனான். அதுக்கப்புறம் நடந்ததான் நம்ம வாசித்தோம். நீ தடியோடு வர, பெலிஸ்தன் கேட்குறாரு, நீ தடியோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை தாவீதை சபித்தான், தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாய்த்த பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். ஹல்லேலூயா. இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் தாவீது சொன்னாரு, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. தாவீதை நிந்திச்சிருக்கிறாரு, இஸ்ரவேலி தேவனை நிந்திக்கிறாரு, இஸ்ரவேல் அங்க இருக்கிற அந்த இஸ்ரவேல் கூட்டத்தை நிந்திக்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இதை சொல்றாரு தாவீது. அப்புறம் 47வது வசனம் படிங்களேன்.
ஆமீன். ஓகே, படிங்க. ஆமீன். நீங்கள் இங்கே நல்லா வசந்த பாருங்க. பட்டயத்தினால உங்களுக்கு வெற்றி தருகிற தேவன் நல்லவர். அல்லேலூயா. இது மனுஷரால கூடாத காரியம். நான் முதல்ல சொன்னேன், இது மனுஷரால கூடாத காரியம், தேவனால் எல்லாம் கூடுன்னு. இந்த வசனத்தை நல்லா படிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. உங்களுக்கு வர பிரச்சனை நீங்க ஈட்டியை வச்சு இல்ல பட்டயத்தை வச்சு ஜெயிக்கிறதுக்கு தேவன் இல்லை. அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, அதை தேவன் தீர்க்க போகிறார். இதுல அப்புறம் பாருங்க, கோலியாத் தாவீது என்ன பண்ணாருன்னா, தன் கையில் இருக்கிற கவனை வச்சு அதில் கூழாங்கல்ல வச்சு சுத்தும் போது கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா கோலியாத்துடைய நெத்தியில் போய் போடும். அதை பட்டோன்னே அவர் அப்படியே கீழே விழுந்துருவார். தாவீது கிட்ட நல்லா பாருங்க, தாவீது கிட்ட ஒரு கத்தி கிடையாது, ஒரு அருவாள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் கொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது கையில். இருந்தாலும் தேவன் அவனுக்கு அந்த நேரத்தில் ஞானத்தை கொடுத்துருவார். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, கூழாங்கல்ல அடித்த உடனே அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்த அவன் கையில் இருக்கிற கத்தியை வச்சே அவனை கொலை பண்ணிட்டான். ஹல்லேலூயா. அவன் கையில் இருக்கிற கத்தியை வச்சே கழுத்தை அறுத்துட்டான். அப்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கூட இப்படி தான். உங்களுக்கு எதிராளி உங்களை தூக்கிட்டு வர பிரச்சனையை வச்சு அந்தவனி ஜெயிக்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ, என்ன காரியம்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குதோ, அதை கொண்டே தேவன் ஜெயிக்க போகிறார். பட்டயத்தோட அல்ல, ஈட்டியோட அல்ல, நீங்கள் நினைக்கிற காரியங்களோட அல்ல, தேவன் உங்களை கொண்டு தான், அதாவது அவருடைய கர்த்தருடைய பலத்தை கொண்டு தான் உங்களை ஜெயிக்க போறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தாவீது ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அது வேற கதையாக போயிடும். நமக்கு வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தரால் ஆகாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு பெலிஸ்தரை 9 அடி இருக்கிற ஆளை ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அது மனிதரால் சாதிக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம நினச்சா கூட நம்ம ஒரு கல் அடிக்கிறதுக்குள்ள அவர் எதனா ஒரு ஈட்டியை விட்டாலே நம்ம காலி ஆகிடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 9 அடி ஆள் இப்படி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா இப்படி தான் இருப்பீங்க. நம்ம இப்படி கல் அடிக்கிறதுல அந்த கல்லை வாங்கி நம்மளே அடிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, தாவீதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. தாவீது கல்லை அடித்தாரு. கல் அடித்து அந்த மாத்திரத்தில் அவர் கீழே விழுந்தார். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கவன் சுற்றி அடிக்கிறது குறி வச்சு அடிக்க முடியாது. அது எங்கே போய் விழுதோ அதுதான். நம்ம ஆள் மேலே எங்கன்னா போய் விழலாம். ஆனால் தேவனுடைய முடிவு என்னன்னு பாருங்க, அடிக்கிற கல் நெத்தியில் போய் விழணும், அவன் கீழே விழணும், அந்த பட்டயத்தால் அவன் சாவும். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதினுடைய விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினால் அல்ல, தடியினால் அல்ல, மற்ற எதனாலே ரட்சிக்க போறதல்ல, அவருடைய பலத்தினால தான் ரட்சிக்க போறார். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை என்ன பண்ண போறாரு, தேவன் கண்டிப்பா நீக்குவார். ஹல்லேலூயா. அடுத்தது யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோவான். ஆமீன். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க யாரை பத்தி சொல்லியிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இங்க யாரை பத்தி சொல்லியிருக்காங்க தெரியுதா? இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. லாசருன்னு ஒருத்தர், அவர் இயேசுக்கு ரொம்ப நெருங்கினவர், நண்பர், நல்ல நண்பர். அவங்களுக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மாரியாள் அப்படின்னு சொல்லிட்டு, மகதலேனா மாரியாள்னு சொல்லிட்டு. அவங்க தேவன் லாசர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் இருக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் உயிர் நண்பன்னு சொல்கிறோம், நம்ம உயிர் நண்பன் இயேசு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டோம், இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் இருப்பாங்களா? அல்லேலூயா. நான் இப்போ சாவ போகிறேன்னு சொல்கிறேன், உடல் அந்த அளவுக்கு இருக்குது, 2 நாள் செத்துருவேன் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நோயில் வாய்ப்பாட்டு இருக்கிறேன், இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர்கிட்ட சொல்லி அனுப்பும் போது அவர் இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போது லாசரு எந்தெந்த விஷயம், அவன் மரிச்சு போயிட்டான், அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு.
நாற்றம் எடுக்கிற அவனை தேவன் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இதை மாதிரி மரிச்சு போய் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, உங்க வாழ்க்கையில அதை திரும்ப கொண்டு வரவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவன் உயிர்ப்பிக்க போறார். ஹல்லேலூயா. அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணணும்னா விசுவாசம் வைக்கணும். முதல்ல விசுவாசம் தான் வைக்கணும். முதல்ல ஆபிரகாம் விசுவாசிச்சாரு, அவருக்கு குழந்தை கிடைச்சது. 90 வயசு 100 வயசுல குழந்தை கிடைச்சது. ரெண்டாவது மோசே விசுவாசிச்சாரு, அவருக்கு வந்து பாதை பிளந்து வழி விட்டு, அதாவது பின்னால் வர ஆபத்துலேருந்து தப்பிச்சு அவர் முன்னாடி போயிட்டார். மூணாவது ஒருத்தர் விசுவாசம் வச்சாரு, யாரு? தாவீது விசுவாசம் வச்சாரு, கோலியத்தை முறியடிச்சு ஜெயிச்சிட்டாரு. அதனால கர்த்தன் தான் தேவன்னு அங்கே வந்து மக்கள் அறிஞ்சு கொண்டாங்க. இங்கே இவர் விசுவாசிச்சார், யாருன்னா இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாள் மரியாள், அதாவது லாசரு உயிர்ப்பிக்க முடியும்னு இயேசு இங்கே விசுவாசத்தினால அவர் உயிர்ப்பிச்சார். ஹல்லேலூயா. இந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 11ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்களேன். ஆமென். இங்க என்னன்னா, நீர் இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். நான் மரிச்சில்லாம இருந்தானா என்ன தெரியுமா இருக்கும்? அங்க ஒரு அற்புதம் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. இங்க மக்கள் விசுவாசிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இப்பவே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பவே மரிச்சவங்களை உயிர்ப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்ப முடியாத காரியம். அந்த காலத்திலேயே இப்போ டெக்னாலஜி இருக்குது. என்ன பண்றாங்கன்னா, உயிர்ப்பிச்ச மாதிரி வீடியோலாம் பண்றாங்க. நிறைய வீடியோ ஏஐ மூலமா என்ன பண்றாங்க, ஒரு செத்த ஆளையே திரும்ப கொண்டு வராங்க. என்னன்னா வீடியோ மூலமா கொண்டு வராங்க, நிஜமான ஆள் கிடையாது, வீடியோ மூலமா கொண்டு வராங்க. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அப்போ இந்த டெக்னாலஜிலாம் இல்லாத அப்பவே டெக்னாலஜியை தாண்டி தேவனுடைய வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு பாருங்க, மரித்த லாசருவை 4 நாள் ஆச்சு, யாருன்னா உயிர்ப்பிக்க முடியுமா? அதாவது 4 நாள் ஆனது காரணம் என்னன்னா, நீ மரிச்ச உடனே அடுத்த நாளே வந்து நம்ம உயிர்ப்பிச்சிட்டோம்னா அவர் உயிர் உள்ள இருந்திருக்கும், அதனால உயிர்ப்பிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள என்ன பண்ணுவோம், விசுவாசிக்க மாட்டோம். இது ஏற்கனவே அவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னா நண்பராச்சே, உயிர் நண்பராச்சே, செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க, இது மாதிரி அதிசயம் பண்ற மாதிரி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் சொன்னாலும் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ அந்த 4 நாளுக்கு பிறகு தேவன் வந்து லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. உங்களுக்கு அடுத்து என்ன வேணும்னா, தேவன் உங்ககிட்ட பேசணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க மரித்து போயிருக்கிற இடத்துல, உங்களுக்கு வந்து நடக்க முடியாத இருக்கிற காரியத்துல தேவன் உங்ககிட்ட என்ன பண்ணணும், பேசணும். என்ன பேசணும்? லாசருவே வெளியே வான்னு அங்க அவருக்கு சொன்னாரு. நம்ம கிட்ட என்ன சொல்லணும்னா, உங்க இருக்கிற பிரச்சனையை சொல்லி அவர் கூப்பிடணும். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை நீங்கி போச்சு, வெளியே வா. உன் நிந்தனை நீங்கி போச்சு, நீ வெளியே வா. உன் தடை மாறி போச்சு, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க நினைக்கிற காரியங்கள்ல, உங்களுக்கு தடையா இருக்கிற காரியங்களை தேவன் சொல்லி உங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, விசுவாசம் கண்டிப்பா வேணும். ஹல்லேலூயா. நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் தேவன் இருக்கணும். தேவன் உங்க கூட இருந்தாருன்னா விசுவாசம் கண்டிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். விசுவாசிங்கன்னா தான் நீங்க செய்கிற காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அடுத்தது தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் நீதிக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பாபிலோன் சிறையில் இருந்த யூதராகிய தானியேல் வந்து அரசர்களுக்குள்ள ஒரு நல்ல பதவியில் இருக்கிறாரு. அப்போ என்னன்னா, கூட இருக்கிற அதிகாரிகள், அதாவது கூட இருக்கிற அதிகாரிகள் தான் சொல்லலாம், அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே பொறாமை. என்னன்னா, அவர் என்ன 3 வேளை ஜெபம் பண்ணுறாரு, அவர் மாட்டுன்னு எந்த லஞ்சம் வாங்க மாட்டுறாரு, எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டுறாரு, தான் உண்டு தான் வேலையை உண்டுன்னு இருக்கிறாரு, எல்லாத்தையும் நேர்மையாக செய்கிறாரு, எல்லாத்தையும் அழகாக செய்கிறாருன்னு ஒரு பொறாமை. ஹல்லேலூயா. அப்படி செஞ்சதுனால அவருக்கு என்னன்னா, அந்த பொறாமை அவர் மேலே வந்து ராஜா கிட்ட போயிட்டு, ராஜாவே 30 நாளைக்கு
உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கட்டளை. அதாவது ராஜாவுக்கும் தானியலுக்கும் நல்ல ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங், ராஜாவுக்கும் தானியலுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவர் மேல ரொம்ப விருப்பமா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது ராஜா கிட்ட ரகசியமா போயிட்டு, ரகசியமா இல்லை, அதாவது அவர் அந்த மைண்ட்ல இல்லாதப்போ, தானியலை வந்து அவர் மண்டியில் இல்லாதப்போ இவர் போயிட்டு என்ன பண்றாங்க, 30 நாளைக்கு உம்மை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லியாச்சு. போட்டாச்சு, இது பண்ணியாச்சு. அப்போ இந்த வெளியிட்ட இந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறமும் தானியேல் என்ன பண்றாருன்னா தன் வழக்கத்தின்படியே, அல்லேலூயா, அது படிங்க 6வது வசனம் 3வது வசனம் பாருங்க. 6:3. ஆமென். பாருங்க, விசேஷித்த ஆவி அவருக்கு என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரு. அதனால அவர் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்றாங்க. அடுத்த வசனம் படிங்க. சொன்னது பாருங்க, ஒரு குற்றத்தை அவர்கிட்ட தேடணும்னு நினைச்சாங்க, ஒரு குற்றமும் அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. 7 to 9 வசனம் படிங்க. 7 to 9 வசனம் படிங்க. ஆமென். இந்த 3வது வசனம் வரைக்கும் நான் பாருங்க, தாவீது அவர் அரசர்கிட்ட போயிட்டு 30 நாளைக்கு உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, ராஜா கிட்ட சம்மதம் வாங்கி கையெழுத்திட வச்சுட்டாங்க. 10வது வசனம் படிங்களேன். அல்லேலூயா. என்னன்னா சட்டம் வந்திருக்குது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, மனுஷரை தவிர, அதாவது ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. தானியேல் என்ன பண்றாருன்னா மறைஞ்சு ஜெபம் பண்ணல. நல்லா யோசிச்சு பாருங்க, கதவை திறந்து எருசலேமுக்கு நேராக கதவை திறந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு வேலை இல்லை, 2 வேலை இல்லை, 3 வேலை ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களால செய்ய முடியுமா? கொரோனா டைம்ல நம்மளே யோசிச்சு பாருங்களேன், ஜெபம் பண்ண கூட தடை போட்டாங்க, கதவு திறந்துச்சு, நம்மளால ஜெபம் பண்ண முடிஞ்சதா? எல்லாரும் பார்க்குற பார்வையில் முடியல. ஆனாலும் அந்த நேரத்தில் தானியேல் பாருங்க, சட்டம் வெளியிட்டுருக்காங்க, 30 நாள் வந்து மனுஷராகலும் சரி யார் எதுவாக இருந்தாலும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்ற சட்டத்தை மீறி அவர் வந்து எருசலேமின் பலகணியை அதாவது கதவை திறந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி, இப்போதான் இது சர்ச்சுன்னு வச்சுங்களேன், நல்ல உயரமாக இருக்கிற சர்ச்சில் போயிட்டு எருசலேமுக்கு நேராக கதவை திறந்து மேலே எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்குதா அந்த விசுவாசம்? என்ன பண்ணிடுவாங்க நம்மளை? ஹல்லேலூயா. நம்மளை என்ன பண்ண முடியும்னு ஒரு விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? தானியேல் பாருங்க, 3 வேளை ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணாங்க. 16வது வசனத்தை பாருங்க, தானியேலை சிங்கக்குழியில் போட்டாங்க. படிங்க, 16வது வசனம் படிங்க. 16. ஆமென். இந்த 16 நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? தானியேல் சிங்கக்குழியில் போட சொல்லி யார் சொன்னது? ராஜா சொல்றாரு. அதே ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, சிங்கங்கபியில நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை என்ன பண்ண போறாரு? தப்புவிக்க போறாரு. நீ வந்து ராஜ்யத்துக்கு விரோதமா நீ போராடல, தேவனோட அவங்க போராடுறாங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்ட சண்டை போட வரவங்க ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட சண்டை போட வரல,
தேவன்கிட்ட சண்டை போட வராங்க, அது தேவன் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். உனக்கு வர்ற பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, நீ தேவனை முன்னிலையில வச்சு பண்ணனா என்ன பண்ணுவாரு? தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அடுத்த நாள் காலையிலே ராஜா ஓடி போய் 20வது வசனம், தானியேலை அழைத்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஹல்லேலூயா. உன்னை தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு சொல்லிட்டு யார் கேட்கறது? அந்த நாட்டுடைய ராஜா கேட்கிறார். உங்களை கேட்க முடியுமா யாருன்னா இது மாதிரி சிங்ககபி நீ பண்றதே வேற தப்பு, ஜெபம் பண்ண கூட சொன்னா ஜெபம் பண்ணிட்டு இதுல வேற நான் கேட்கணுமான்ற அளவுக்கு தான் இருப்பாங்க எல்லாம். கரெக்டா? அப்போ இங்க ராஜாவுக்கு இவர் பிரியமானவர்ன்றதுனால தானியேல நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாருன்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தலன்னு சொல்லிட்டு 22வது வசனத்துல சொல்றாரு. 22வது வசனம் பாருங்க. அவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார், நான் தேவனுக்கு மட்டுமல்ல உமக்கும் கூட நியாயமாக நடந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இங்க என்ன பண்ணணும்னா, தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. இங்க பாருங்க, நம்ம உலகத்துல ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க வேலை செய்யறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலைக்கு நீங்க தான் உத்தரவாதம். கரெக்டுங்களா? நீங்க செய்யற வேலையில நீங்க தான் பொறுப்பாளி. அந்த பொறுப்பான வேலையில ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை இது நான் பண்ணலை, அது அவங்க பண்ணாங்க, இல்லை இது இவங்க பண்ணாங்க, இல்லை அது அவங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லாமல், நான் தான் பண்ணேன், மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. அல்லேலூயா. அப்போது அந்த அந்த மனப்பான்மை நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மக்கிட்ட யார்ட்டுமே இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா பாருங்க. உன் தேவன் உன்னை அவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார், நான் தேவனுக்கு மட்டுமல்ல உமக்கும் கூட நியாயமாக நடந்தேன். ஹல்லேலூயா. உமக்கும் கூட என்ன பண்ணாரு? நியாயமா நடந்தார். அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலேயும் நியாயமா நடக்கணும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தடை வருது அப்படின்னா எதனால தடை வருதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க தேவனுக்கு மட்டும் நியாயமா இருந்தீங்கன்னா ஓகே, தேவனோடு உங்களுக்கு சமாதானமா இருக்கும், அவர்னால உங்களுக்கு எதுவுமே, அதாவது அவர்கிட்ட உங்களுக்கு எதுவும் சண்டை இருக்காது, நீங்களும் சண்டை போட மாட்டீங்க, அவரும் சண்டை போட மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம தேவன்கிட்ட சண்டை போட முடியுமா? போயிட்டு சில பேர் போடுறாங்க தெரியுமா, சில பேர் சண்டை போடுறாங்க, தேவன் கூட சண்டை போடுறாங்க. இத்தனை வருஷமா வரேன், நான் இதை கேட்டுன்னு இருக்கிறேன், நீ எனக்கு தரமாட்டல, நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன் பாரு. ஆலயம் யாருடையது? தேவனுடையது. அவர்கிட்ட என்ன சொல்றீங்க நீங்க? நான் இத்தனை வருஷமா கேட்குறேன், நீ எங்களுக்கு தரவே மாட்டல. அல்லேலூயா. இது மனுஷரால கூடாத காரியம் தேவனால் தான் கூடும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறதுபடி அவர் நினைக்க மாட்டார். உனக்கு எப்போ தேவைன்னு அவருக்கு தெரியும், அந்த தேவை எப்போ உனக்கு தரணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு தருவார். ஒரு சின்ன கதை ஒன்று நீங்கள் செய்தியில் கேட்டிருப்பீங்க நல்லா. ஒரு சிறு பையன் அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்குறான், திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னு சொல்லி கேட்குறான். ஒரு 10 வயசு பையன். அப்போ என்ன பண்ணாரான், அப்பா போட்டு கும்பிட்டார். கரெக்டா? அப்புறம் ஒரு 15 வயசு ஆன உடனே திரும்ப கேட்டானா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாரு, அப்பா அட்வைஸ் பண்ணாராம், இப்போ இல்லைப்பா உனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குது, 10 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. 25 வயசு அந்த கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்குறாங்களாம். அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சொல்கிறாராம், நான் 10 வயசில் கேட்டேன்ல, அப்போ ஏன் பண்ணல? 15 வயசில் கேட்டேன்ல, அப்போ ஏன் எனக்கு பண்ணல அப்படின்னு. அப்போது அவர் சொன்னாராம், உங்ககிட்ட நான் ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா அதுக்கான வயசு உனக்கு இருக்கணும், அதான் அதுக்கான தகுதி உன்கிட்ட இருக்கணும். அப்போது தேவன் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் தேவன்கிட்ட ஏதோ கேட்குறீங்க, ஏதோ ஒரு அற்புத அதிசயத்தை நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குதா, இல்லை அதை பெற்றுக்கொள்றதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்குதான்னு பார்ப்பார். அல்லேலூயா. அப்போது அந்த தகுதி உங்ககிட்ட எப்போ வருதோ அப்போ அதை உங்ககிட்ட கொடுப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் எதிர்பார்க்குற காரியம் என்ன தான், நான் கேட்ட உடனே கிடச்சிடணும், நான் நினச்சது உடனே நடந்துடணும், நான் இப்போ நினைக்கிறேன் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நடக்காது. அல்லேலூயா. தேவன் நீங்கள் எப்போ, அதாவது தேவன் நீங்கள் எப்போ விசுவாசிக்கிறீங்களோ, நீங்கள் அதை எப்போ உங்ககிட்ட பெற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு நம்பிக்கை தேவன் உங்கள் மேலே வைக்கிறாரோ அது வரைக்கும் நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அப்போது இது மனுஷரால கூடாத காரியம் தேவன் நினைத்தால் மட்டும்தான் கூடும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக தான் செய்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க, எல்லாம் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. நானும் இத்தனை வருஷமாக கேட்குறேன், இத்தனை தடவை நான் ஆலயத்துக்கு வரேன், முட்டி போட்டு ஜோம் பண்ணுறேன், முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுறேன், நான் உருண்டு புரண்டு ஜோம் பண்ணுறேன்,
என் காரியத்தை வாய்க்க பண்ணலையே, என் காரியம் செயல்படலையேன்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, அதுக்கான நேரம் வரும் வரை நீ காத்திரு. ஹல்லேலூயா. உங்கள் காரியம் எப்போ வரும்னு சொல்லிட்டு வரும் வரை எவ்வளோ நாள் ஆகணும்? 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகலாம், இல்லை அது கிடைக்காம கூட போகலாம். அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த தகுதி எப்போ உங்ககிட்ட வருதோ அப்போ தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போது முதல்ல இருந்து பாருங்கள், முதல்ல ஒருத்தர் தேவனை விசுவாசிச்சாரு. 90 வயசு, 100 வயசு, 90 வயசு, குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறிடுமே, நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறிடுமே, என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயே என் கண்களை ஏறிடுமே, என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயே என் கண்களை ஏறிடுமே. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் விசுவாசம் வச்சாரு. அவர் முடியாத வயதுல, தேவன் முதிர்ந்த வயதுல தேவன் ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முடியாத ஒரு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தை கர்த்தர் கண்டிப்பா வாங்கி. ரெண்டாவது, மோசே விசுவாசம் வச்சாரு. அந்த பாதை திறந்துச்சு. வறண்டு போன அந்த நீர்நிலைகள் இருக்கிற அந்த இடத்துல வறண்டு போய் நீங்க நடக்கிற வழியை தேவன் கொடுத்தாரு. அங்க உங்க விசுவாசம் இருந்ததுனால தேவன் உங்களை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. எதிரிகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தினார். அப்போ ஆபிரகாம்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு, குழந்தைய கொடுத்தாரு. மோசே கிட்ட விசுவாசம் இருந்தது, மூடப்பட்ட பாதை திறக்கப்பட்டது. மூணாவது, தாவீது விசுவாசம் வச்சாரு. கோலியாத் போன்ற ஒரு எதிரியை தேவன் விழ வச்சாரு. அதுல இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. நாலாவது, லாசர் மரித்து போனவனை, அதாவது சாத்தியமற்ற ஒரு காரியத்தை தேவன் செய்தாரு, உயிர்ப்பிக்க வச்சாரு. ஐந்தாவது, சிங்கங்கள், நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. சிங்கம் மாம்சத்தை தின்ன முடியாது. நீங்க ஒரு ஆளை உள்ளத்துக்கு போட்டீங்கன்னா மொத்தமா முடிச்சிடும் கதையை. ஆனாலும் நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதனால, அவர் 3 பேரையும் தேவன் உண்மையா ஆராதிச்சதுனால சிங்கம் அவர் ஒண்ணுமே பண்ணார். ஹல்லேலூயா. அந்த சிங்கங்களின் வாயை கூட என்ன பண்ணாரு? தேவன் கட்டினார். ஹல்லேலூயா. இவங்களுக்கு பிளான் பண்ணாங்க பாத்தீங்களா ஒருத்தவங்க, இவர் தாவீது திரும்பி உள்ள போகணும் பிளான் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த வசனத்துல 24வது வசனம், ஆமென். ஹல்லேலூயா. நைட் ஃபுல்லா தானியேல் உள்ள இருந்தாரு, ஒரு கீரல் கூட கிடையாது. ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் உள்ள. பசியா இருந்த சிங்கம் என்ன பண்ணிருக்கோம்? முடிச்சிட்டு இருக்கோம் ஆளை. தானியேல் ஃபுல்லா முடிச்சிட்டு இருக்கோம். இங்க நல்லா பாருங்க, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியில் அடியில் சேர்வதற்கு முன்னமே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகள் எல்லாம் ஒதுக்கி போட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியம் என்ன ஆகும் போதுன்னா, சிங்க கெபிக்குள்ள அடியில போறதுக்குள்ளவே காலியாக போகுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நீங்க தேவனை உண்மையா நோக்கி பார்த்தீங்கன்னா சிங்க கெபியில அடியில போறதுக்கு முன்னாடி எதுவும் கூட இருக்காது. நீங்க விசுவாசிக்கணும்.
தானியேல் விசுவாசிச்சார்ல, இது நீங்க நம்புறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த இடத்துல தானியேல் விசுவாசிச்ச மாதிரி நீங்க விசுவாசிங்கன்னா அவங்க சிங்கக்கேள்வியில இருந்து அவங்க போற, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தானியேல் நைட் ஃபுல்லா இருக்கிறாரு, ஒரு சிங்கம் கூட டச் பண்ணியிருக்காது. அவ்வளவு எத்தனை சிங்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. உள்ள சிங்கக்கறி கேள்வின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு சிங்கங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அத்தனை சிங்கத்தையும் தேவன் வாய் கட்டி வச்சிட்டாரு. அல்லேலூயா. அவரை எடுத்துட்டு மத்த எல்லாரையும் உள்ள போடும்போது அவங்க உள்ள போறதுக்குள்ளே காரியம். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்க நினைச்சு கவலைப்படாம, உங்களால முடியாத காரியத்தை முடியாதுதான். நீங்க என்ன நினைச்சாலும் முடியாது. நீங்க அதை தட்டி முட்டி செஞ்சிடலாம். நான் அதை ஒரு பொருளை உடைச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தூக்கி வச்சு குத்தி கொட்டிருப்பான். ஆனா திரும்ப அது பழைய மாதிரி இருக்குமானா இருக்காது. அல்லேலூயா. ஒரு பொருளை உடைச்சிட்டீங்க, புதுசா தான் வாங்கி வைக்கணும், அப்படிதான். ஆனா தேவன் மட்டும்தான் நீ நினைக்க முடியாத காரியத்தை, உடைச்ச பொருளை குரு தெரியாம மாத்திடுவார். அதாவது உடைச்ச இடத்தையே இல்லாத அளவுக்கு மாத்தி தருவார். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா விசுவாசம் தேவன் மேல் வைக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா நீங்க நினைக்கிற எல்லா காரியமும் இந்த நாள் தேவன் செய்ய போகிறார். அப்படியே முழங்கால் படிட்டு நாம் தேவனை ஆராதிக்கலாம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் நேசருக்கு லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாரா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, எங்கள் மேலே நீ எங்கள் மேலே பாசம் வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது மனுஷரால கூடாத காரியம் அப்பா, இது உம்மால் மாத்திரம்தான் கூடும் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே தடையா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு கட்டுகளும் இந்த நாள நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்க கூடாதபடி இருக்கிற குறைவுகள் இதனால நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களால முடியாதப்பா, இது எங்களால் கூடுகிற காரியம் அல்ல ஆண்டவரே. மனுஷரை உயிர்ப்பிக்கிறது எங்களால் கூடாத காரியம் ஆண்டவரே. நீ நினைத்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. நீ நினைத்ததை தடை பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே. நீர் நினைங்க ஆண்டவரே. நீங்க கொஞ்சம் நினைங்கப்பா. வாழ்க்கை இருக்க தடைகளை மாற்றி போடுங்க. எங்க வாழ்க்கை கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. எங்க வாழ்க்கை இருக்கிற குறைவுகளை மாற்றி போடுங்க. உங்களை நோக்கி பார்க்க கிருபை தாருங்க. எல்லா விதமான பலவீனங்கள் நீங்கி போகட்டும். எல்லா விதமான சாபங்கள் நீங்கி போகட்டும். எல்லா விதமான தடைகள் நீங்கி போகட்டும். அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்ய நினைக்கிறதை ஒருவனாலும் தடை பண்ண முடியாது ஆண்டவரே. நீ செய்யாத இருக்கிறதை யாராலும் உருவாக்க முடியாது ஆண்டவரே. அப்பா, நீ நினைச்சால் மாத்திரம்தான் எங்க வாழ்க்கை செழிப்பா இருக்க முடியும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை மாற்றக்கூடியவர், எங்கள் எல்லா விதமான தடைகளை மாற்றி போடுகிறவர், எங்களுடைய சாபங்களை மாற்றி போடுகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நீங்க ஒருவர் தான் அப்பா. நீங்க உங்க வாழ்க்கை நினைங்க அப்பா. என் தடைகளை நினைங்க ஆண்டவரே. தடைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. பிரச்சனையா இருக்கிற காரியங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. கடனா இருக்கிற காரியங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீங்க நினைச்சா எங்க வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா எங்களுடைய சாபங்கள் மாறும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா என் வாழ்க்கையே மாறும். நீங்க நினைச்சா போதும் அப்பா. நீங்க நினைச்சா போதும் ஆண்டவரே. இது எங்களால் கூடுகிற காரியம் அல்லப்பா. இது நான் செய்ய முடியல காரியங்கள் அல்லப்பா. என்னுடைய இச்சைகள் ஆண்டவரே. இந்த இச்சைகளின்படி நான் வாழ முடியாது ஆண்டவரே. என் இச்சையினால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய இச்சையினால, என்னுடைய பணத்தினால, என்னுடைய திமிருனால, என்னுடைய ஆணவத்தினால நான் வாழ முடியாது ஆண்டவரே. நீங்க இருந்தாதான் வாழ முடியும் அப்பா. நீங்க இருந்தாதான் நான் ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. நீங்க இருந்தாதான் என் வாழ்க்கை மாறும். நாளை நீக்கி போடுங்க அப்பா. நீங்கி போடுங்க ஆண்டவரே. நீங்கி போடுங்க ஆண்டவரே. நீங்க ஆபிரகாம நினைச்சீங்க, அவருக்கு நீ பிள்ளையை கொடுத்தீங்க, ஆசீர்வதிச்சீங்க அப்பா. நீங்க தாவீதை நினைச்சீங்க, கோலியாத்தை முறியடித்தீங்க ஆண்டவரே. அதே போல அப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு எங்களுடைய தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் முடியட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாத பதில் இருந்தா ஆபிரகாம போல நீங்க ஆசீர்வாதி ஆண்டவரே. எங்கள் எதிராளிகள் இருந்தா உங்களை நீங்க நினைத்து தாவீதை போல எங்களை நினைத்து கோலியாத்தை முறியடித்தது போல எங்கள் எதிரிகளை முறியடிங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற வழிகள் அடைக்கப்பட்டு இருந்தால் மோசேக்கு வழியை திறந்தது போல எங்களுக்கு வழியை திறந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாழ்க்கையில மறிச்சு போயிருந்தா, உண்மை தேடக்கூடாத காரியத்துல மறிச்சு போயிருந்தா, அப்பா உண்மை விட்டு பின்வாங்கி போயிருந்தா, அந்த காரியத்துல எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அதுல இருந்து எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. எங்க அந்த மறித்ததுல இருந்து எங்களை எழுப்பீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை மன்னிங்க அப்பா. இந்த ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்க செய்ய முடியும் நினைச்சோப்பா. நான் செய்ய முடியும் நினைச்ச ஆண்டவரே. என்னால எல்லாம் கூட நினைச்ச ஆண்டவரே. அது என்னால முடியாதப்பா. அது நீங்க நினைச்சாதான் முடியும்னு சொல்லிட்டீங்களப்பா. நீங்க நினைச்சாதான் நடக்கணும் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டீங்களப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி நாம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் பேசணும்னு நினைச்சா கட்டாயம் பேசணும். அதே பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அதிகமாய் இப்பொழுது இருக்கிற ஜெபத்தை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் ஜெபிக்கபடி, இன்னும் விசுவாசத்திலே
நிலைக்கும்படி, இன்னும் தேவ கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளும்படி போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.